பத்துலியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் வந்து என்ன பார்க்கலான்னா டூலுடைய நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அகைன் ஜிகே புக் தான், செகண்ட் ஸ்டாண்டர்டுடைய ஜிகே புக் தான். ஸோ அதில் வந்து டூல் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கிவ் ஆர் சம் பிக்சர்ஸ் ஆஃப் யூஸ்ஃபுல் டூல்ஸ், ரைட் தி கரெக்ட் நம்பர் ஆஃப் தி டூல்ஸ், டேக் ஹெல்ப் ஃப்ரம் தி க்ளூ பாக்ஸ். அதாவது க்ளூ பாக்ஸுமே இங்கே கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, க்ளூ பாக்ஸு. ஸோ அதை வச்சு தான் நம்ம இங்கே வந்து என்னென்னு எழுத போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் வந்து அங்கேயே கொடுத்துட்டாங்க, செகண்டுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? செகண்ட் ஃபஸ்ட்டில் கொடுத்துட்டாங்க. செகண்டில் என்ன இருக்குது? போல்ட். ஓகேங்களா? அப்போ இது என்னது? போல்ட். அப்போது நம்ம இங்கே வந்து போல்ட்டுன்னு எழுதிக்கலாம். இங்கே என்னென்னு எழுதிக்கலாம்? போல்ட்டுன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னதாக இருக்கும்? இங்கே நம்ம க்ளூ பாக்ஸ் வச்சு பார்த்து நம்ம எழுதலாம். க்ளூ பாக்ஸில் வந்து இது என்னது? இது என்ன கொடுத்துருக்காங்க? கொடுத்துருக்காங்க. போல்ட் எழுதிட்டோம். ஸ்பேனர், பில்லர்ஸ், பிளேயர்ஸ், எலக்ட்ரிக் ட்ரில், ஹேமர், சிசர், பின்சர்ஸ், ஹோ, பைப் ரிச், ஸ்பேனர், நட்டு, சீசல், இவ்வளோ கொடுத்துருக்காங்க. பட் இது என்னதுன்னா எலக்ட்ரிக் ட்ரில். இது என்னது? என்ன ஆன்சர்? 5 ஆன்சர். ஓகேங்களா? அப்போ இந்த பாக்ஸில் வந்து 5ன்னு நம்ம எழுதிட்டு, இது என்னது? எலக்ட்ரிக் ட்ரில். இது வந்து நம்ம ட்ரில் போடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போது இது என்னது? எலக்ட்ரிக் ட்ரில். எலக்ட்ரிக் ட்ரில்னால் உங்களுக்கு கரண்ட் நம்ம பவர் கொடுத்த உடனே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரில் போட ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அதுதான் இது. என்ன டூல்னால் எலக்ட்ரிக் ட்ரில். என்ன டூலு இது? இந்த டூல் நேம் வந்து எலக்ட்ரிக் ட்ரில்லு. அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்கள். இது என்ன? இந்த டூல் நேம் பாருங்கள். இங்கே க்ளூ கொடுத்துருக்காங்க. இந்த க்ளூவில் பாருங்கள். இது வந்து என்னது? பின்சர்ஸ். ஓகேங்களா? இது என்னது? பின்சர்ஸ். எங்கே இருக்குது பாருங்கள்? 8ல் இருக்குது. ஓகேங்களா? 8ல் இருக்குது. ஸோ நம்ம 8ன்னு எழுதிட்டு இங்கே எழுத போகிறோம். பின்சர்ஸ். அது ஸ்பெல்லிங் எழுத போகிறோம். இது என்னது? பின்சர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டூலோடைய நேம் வந்து பின்சர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஃபோர்த் ஒன் என்னது? இது வந்து இங்கே இந்த க்ளூவில் பாருங்கள். இது வந்து சீசல். ஓகேங்களா? இது இருக்குது பாருங்கள். 12 இருக்குது பாருங்கள். என்னது இது? சீசல். இதெல்லாம் ஜஸ்ட் எலக்ட்ரிக்கல் டூல்ஸ். ஓகேங்களா? அவங்க யூஸ் பண்ணுறது. ஸோ அதை நீங்கள் வந்து அதோடைய நேம்ஸ் மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. டூலோடைய நேம்ஸ் என்னென்னு. இது என்னது? சீசல்ஸ். ஓகே, சீசல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்து இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஹேமர். ஓகேங்களா? 6th ஒன்று. ஆன்சர் என்ன? 6th ஒன். இங்கே இருக்குது பாருங்கள். 6th ஒன் ஹேமர். ஹேமர்னால் சுத்தியல். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நார்மலாக. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 6th ஒன் பாருங்கள். 6th ஒன் இது என்னது? இது வந்து ஹோ. இங்கே இருக்குது பாருங்கள். 9 ஹோ. ஓகேங்களா? என்னது? ஹோ. இது என்னன்னு சொல்லுவோம்? ஹோன்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள். 7th ஒன் பாருங்கள். 7th ஒன் வந்து இது என்னது பாருங்கள். இது வந்து உங்களுக்கு பைப் ரிச் ஸ்பேனர். 10th ஒன். ஓகேங்களா? 10th ஒன். இது என்னது? 10 நம்பரு. பைப் ரிச் ஸ்பேனர். என்னது? பைப். இங்கே இருக்குது பாருங்கள். இது பைப் ரிச் ஸ்பேனர். ஓகேங்களா? என்ன ஆன்சர்? பைப் ரிச் ஸ்பேனர். இங்கே நம்ம எழுதிடலாம். பைப் ரிச் ஸ்பேனர்னு எழுதிடலாம். இது இருக்குது பாருங்கள். இங்கே இதை பார்த்து அப்படியே எழுத போகிறீங்க. இது அப்படியே தான் மேட்ச் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 8th பாருங்கள். 8th இது என்னது? ஃப்ளியர்ஸ். இது இருக்குது பாருங்கள். 4th ஒன்னில் இருக்குது. இது என்னது? ஃப்ளியர்ஸ். இது என்னது? ஃப்ளியர்ஸ். இதெல்லாம் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் டூல்ஸுடைய நேம். இது என்னது? ஃப்ளியர்ஸ். இப்போ இது காட்டினா உங்களுக்கு தெரியணும் இது என்னது அப்படின்னு கேட்டால் ஃப்ளியர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். அதுக்காக தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது பாருங்கள். இது என்னது? இது வந்து நட். ஓகேங்களா? என்னது? நட். இதோ இங்கே இருக்குது பாருங்கள். 11th ஒன். என்னது? நட். இதோ இருக்குது பாருங்கள். நட்டு. இது என்னது? நட்டு. அடுத்தது இது என்னது? இது உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது என்னது? சா. இது இருக்குங்க. ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள். சானா என்ன? ரம்பம். அறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? 11th ஒன் பாருங்கள். 11th ஒன் இதுவுமே எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஈஸி இது. இது வந்து இதோ இருக்குது பாருங்கள். 7ல் இருக்குது பாருங்கள். 7 போட்டு சிசர். என்னது? சிசர். சிசர்னால் கத்திரிக்கோல். கத்திரிக்கோல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? நம்ம எதாவது கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். 12th ஒன் பாருங்கள். இது என்னது? எல்லாமே நம்ம எழுதிட்டோம். ஓகேங்களா? அப்போ லாஸ்ட்டு என்னது எழுதலை? 3 தான் எழுதலை. அப்போ இது ஆன்சர் என்ன? 3. இது என்னது? ஸ்பேனர்.
என்ன இது ஸ்பேனர் அது ஓகேங்களா. அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே எழுதிட்டோம். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டூலோடைய நேம்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து போல்ட். இது என்னது நட்டு போல்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி போல்ட். இது வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரில்லு. நம்ம எதாவது செவத்தில் வந்து தொலை போடணுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். பின்சஸ் இதுவுமே ஏதாவது நம்ம வந்து உங்களுக்கு எதாவது கலட்டணும் இல்லை இது பண்ணுறதுக்கு டைட் பண்ணுறதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சீசல். இது நம்ம இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் அவங்க யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சும்மா எதையாவது நம்ம உள்ளே வச்சுட்டு அதை அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஹேமருமே வந்து உங்களுக்கு ஆணி அடிக்கிறதுக்கு அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஹோனா உங்களுக்கு இப்போது நீங்கள் மண் அது மாதிரி ஏதாச்சும் வந்து அதை எடுத்து கொட்டுறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. பைப்ரெட் ஸ்பேனரு இதெல்லாம் நம்ம வந்து அது இந்த எல்லாத்தையும் கலட்டுறதுக்கு ஒரு ஸ்பேனர் இருக்கும்ல, அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு அந்த பைப் அந்த 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 இதெல்லாம் இது பண்ணுறதுக்கான ஸ்பேனர் இது ஓகேங்களா. இது வந்து ஃப்ளியர்ஸ் வந்து உங்களுக்கு டைட்டாக நம்ம பிடிச்சிட்டு அதை வந்து உங்களுக்கு டைட் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். பட் சா வந்து ஏதாச்சும் நம்ம அறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சிசர் வந்து கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்பேனருமே அகைன் வந்து நீங்கள் பிடிச்சிட்டு அதை டைட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து நம்ம எலக்ட்ரிக்கலில் யூஸ் பண்ணுற டூல்ஸோடைய நேம்ஸ் ஓகேங்களா. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து 2-in-1 கொடுத்துருக்காங்க. இது ஈஸி. இப்போது லுக் அட் திஸ் பிக்சர்ஸ், கம்பைன் தி பேர்ஸ், ரைட் தி கரெக்ட் நேம் ஆஃப் த தேர்ட் ஒன் ஆஸ் பர் த எக்ஸாம்பிள். அதாவது இங்கே வந்து ஃபஸ்ட் வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டு கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஃபோன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இங்கே வந்து ஹெட்ஃபோன் அப்படின்னு எழுதியிருக்காங்க ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் அகைன் இருக்க இந்த 3 எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம எழுத போகிறோம். ஓகே சில்ட்ரன்ஸ். இப்போ ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, இது ஈஸி தான் உங்களுக்கு. ஃபஸ்ட் ஒன் என்னது, இது பென். இந்த இமேஜ் என்னது, பென் இமேஜ் ஓகேங்களா. இது என்னது, இது என்ன இமேஜ், இது குயினுடைய இமேஜ். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இது என்னது, பென்குயின் ஓகேங்களா. இந்த பேர்டோடைய நேம் என்ன, பென்குயின். அவ்வளோதான், ஈஸி. பென்னு ப்ளஸ் குயின், பென்குயின். ஜஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் இது என்னது, ஃப்ளவர். என்னது, ஃப்ளவரு. இது என்னது, பாட். என்னது, பாட்னா பானைன்னு அர்த்தம். இப்போ ஃப்ளவர் ப்ளஸ் பாட்டு, ஃப்ளவர் பாட். அவ்வளோதான். இந்த இமேஜ் என்னது, ஃப்ளவர் பாட்டு. உங்களுக்கு ஃப்ளவர் பாட்டு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். இது என்னது, லைட். என்னது, லைட். இது என்னது, லைட். இது ஹவுஸ். இது என்னது, ஹவுஸ், வீடு. இது என்னது, இரண்டுத்தையும் சேர்த்து லைட் ஹவுஸ். என்னது, லைட் ஹவுஸ். இது என்னது, லைட்டு ஹவுஸு, லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ்னால் கலங்கரை விளக்கம் ஓகேங்களா. அதே மாதிரி ஹெட்டு ப்ளஸ் ஃபோனு, ஹெட்ஃபோன்னா ஹெட்ஃபோன் நம்ம பாட்டு கேட்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். பென் ப்ளஸ் குயின், பென்குயின்ன்றது ஒரு பேர்டு. ஃப்ளவர் ப்ளஸ் பாட்டு, ஃப்ளவர் பாட்டு. ஃப்ளவர் பாட்னா பூத்தொட்டி ஓகேவா. லைட் ப்ளஸ் ஹவுஸு, லைட் ஹவுஸ்னால் கலங்கரை விளக்கம். ஜஸ்ட் இதெல்லாம் 2-in-1. நம்ம வந்து ஒரு இமேஜ், 2 இமேஜை வந்து கம்பைன் பண்ணி இன்னொரு திங்ஸை நம்ம வந்து உருவாக்குறோம் ஓகேங்களா. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் சில்ட்ரன்ஸ்.